இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பக்தர்களோட இன்றைக்கி வத்தாப்பில் கண்ணகி அம்மன் கோயிலில் வைகாசி பொங்கல் நடந்திருக்கு. ஸோ இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட காவடிகள் வந்திருந்தாங்க. ஸோ தூக்கு காவடியாக இருக்கட்டும், பறவை காவடியாக இருக்கட்டும், நிறைய காவடிகள் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர் கூட்டம் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பக்தர் கூட்டம் எவ்வளோ இருக்காங்கன்னு. ஸோ இது யாழ்ப்பாணத்தில் இருந்து, மன்னாரில் இருந்து, ஏன் கொழும்புல கூட இருந்து வந்திருந்தாங்க. ஏனெண்டா வத்தாப்பில் கண்ணகி அம்மனை பார்க்குறதுக்காண்டி பக்தர் கூட்டம் அல்ல மோதினா. ஏண்டா ஒரு சன நெரிசல் கூட போகலாது, பக்கத்தில் கூட போகலாது. ஏன்னா அங்காளி பக்கம் பார்த்தா பொங்கல் பொங்குறாங்க, இங்காளி பக்கம் பார்த்தா காவடி, அங்காளி பக்கம் பார்த்தா சாமி தரிசனம். ஸோ நிறைய பக்தர்கள் நிறைய நேர்த்திக்கடங்களை வச்சு அதை வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சு ஒரு நேர்த்திக்கடன் வச்சு காவடி ஏற்றிட்டு இருக்காரு அவரும். அதே மாதிரி சில பேர் தமக்கு நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறக்காண்டி வத்தாப்பில் கண்ணகி அம்மன் கோயிலை தேடி வராங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தாலும் பக்தர்கள் சில பேர் பாச்சம்பு எடுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் காவடிகள், நிறைய காவடிகள். இங்கே சொல்லையே தேவையில்லை, அவ்வளோ விழத்த இயலாது, அவ்வளவு சனம். மற்றது தீச்சட்டி ஏற்றி சில பேர் நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் தமக்கு என்ன நேர்த்திக்கடன் இருக்கோ அதை நிறைவேற்றுறக்காண்டி வத்தாப்பில் கண்ணகி அம்மன் கோயிலுக்கு தரிசனம் பெற்றுட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகாசி பொங்கல் வழியாக நிறைய சனம் வேறு. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பொங்கி பக்தர்களுக்கு கொடுக்குறது, அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறது. ஸோ அந்த இதுவும் நடந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்தை தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூவாக அவ்வளோ அழகாக தெரியும் வத்தாப்பிள்ளை அம்மன் கோயில். ஒரு மக்கள் கூட்டம், இப்படி ஒரு சாமி தரிசனம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ இந்த காணொலியில் உங்களுக்காண்டி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்டா வத்தாப்பிள்ளை கண்ணகி அம்மனுடைய ஃபுல் தரிசனமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வத்தாப்பிள்ளை கண்ணகி அம்மன் கோயிலை பற்றி தெரியாதவங்க கூட இல்லை, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் இந்த வத்தாப்பிள்ளை அம்மன் கோயிலை பற்றி கேட்டால் ஃபுல் வரலாறுமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடத்தண்ணியில் கூட விளக்கேற்றுவாங்க. ஏன்னா அப்படி மகிமையான அம்மன் இந்த வத்தாப்பிள்ளை அம்மன் கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. சில பேரால் வர முடியாமல் போயிருக்கும். எங்குமே இல்லாத சனமன்னு இன்னைக்கு வத்தாப்பிள்ளை கண்ணகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.